வாழ்க்க வளர்ந்தது. என் சிந்தனையே உடல்நலத்தை சீரமைத்து நீடித்த வேதாத்ரி மகிழ்ச்சி இந்த அருமையான நமது சாரிய செய்ய விழாவிற்கு வந்திருக்கும் சாரிய பெருமக்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நமது சமுதாயத்திற்கு வந்திருக்கும் ஒரு விடுவிடியாக ஐயா முத்தழகு அவர்களை அவரோடு வந்திருக்கும் செயலாளர் பொருளாளர் அனைவரையும் அதே திருவிழா என்று நான் ஆரம்பிக்கிறேன். அதனால இரண்டாவது இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்காக ஆக்குவதற்கு முன்னாள் சென்னை மாகாண தலைவர் விநாயகமூர்த்தி அவர்களையும் இப்பொழுது இருக்கக்கூடிய குருசாமி ஐயா அவர்களையும் வாழ்த்து வணங்குகிறேன். என்னை முன்கொடுத்து சேர்த்துட்டாங்க. அந்த வகையில் தான் நான் சொல்லி வந்திருக்கிறேன். நமது சாரிய சங்கம் வந்து எல்லா ஊர்களையும் நிறுத்தி பறந்து நிறைய ஆளுங்க இருக்காங்க. ஐயாக்கெல்லாம் நிறைய சொன்னாங்க, நிறைய பேசினாங்க, நிறைய கேட்டோம். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சாரிய சமுதாயத்தில் நூற்றுக்கணக்கான கோடி உள்ளவங்க ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க. நூற்றுக்கணக்கான கோடி உள்ளவங்க ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க. லட்சக்கணக்கான கோடி உள்ளவங்க நூற்றுக்கணக்கான பேர் இருக்காங்க. ஆனால் நம்ம அவங்களெல்லாம் பயன்படுத்துகிறோமா? ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்காங்க. நூற்றுக்கணக்கான கோடி உள்ளவங்க நிறைய இருக்காங்க. எல்லாரும் தாண்டிய பற்றாளர்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது. நமது சாரிய சங்கம் அந்த மாதிரியான ஆட்களாக முக்கியமான நான் ஒரு வீடியோட பேசினேன். நம்ம சமுதாய தலைவர் ஒருத்தவர் மிகப்பெரிய அவரை ரொம்ப கேவலமாக பத்திரிகையில் எழுதுறாங்க. அவரை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய்க்கிற அளவுக்கு பண்றாங்க. ஆனால் நம்ம சமூகத்தில் இருந்து நம்ம சங்கத்தில் இருந்து போராடி நாம எதிர்ப்பு தெரிவிக்கணும் இல்லையா? நாம உடனடியாக நம்ம சமுதாய சங்கத்தை அவருக்கு சப்போர்ட்டாக பலமா இருக்கணுமா இல்லையா? எந்த பதிலும் வரமாட்டேங்குது. அது எனக்கு நிறைய வார்த்தை கொடுத்து சென்னையிலையும் சென்னை கிளையில் பேசுறதுக்கு சொன்னேன். நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அது நல்லா இருக்காது, நல்லா இல்லையா? நாம அதுக்கு என்ன பண்ணணும்? நாம நம்மளுடைய சமுதாயத்தினுடைய கருத்தை பதிவு பண்ணணும். வண்டியர் எடுத்துக்கோங்க, எப்படி இருக்காங்க அவங்கள நம்மள மாதிரி சிந்திக்க கிடந்திருக்காங்க. அவங்களுக்குள்ள ஒரு அமைப்பை உருவாக்கி நீங்க பெரிய அளவில் வென்று எடுத்து பலதரப்பட்ட வழிசாரிகள்லாம் நம்மளை தங்க கூட வர மாதிரி யாரையும் சொல்றாங்க. எதுக்கு எப்படி சொல்றாங்க? எனக்கு அப்படி சொல்ற மாதிரி நான் அப்படிலாம் இருக்கக்கூடிய சூழ்நிலை நம்மளுடைய அணுகுமுறைகள் எல்லாரும் சேர்த்து எல்லாருமே ஒரு அந்தந்த மாவட்டத்துக்கு ஒரு பகுதி ஆளுங்களை நாம் நியமித்து எடுத்து ரெடி பண்ணோம் அப்படின்னா எல்லாத்தையும் நம்ம ஒருங்கிணைக்க முடியும். ஒருங்கிணைச்சு நம்மளுடைய பலத்தை காமிச்சாலும் நம்மளால தெரியாது. நம்மளுக்கு ஒரு பிரச்சனை சரிக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா நம்மளால என்ன செய்ய முடியுது? மாற்று சமூக எம்எல்ஏ போய்க்கிறோம். நம்ம சமுதாய எம்எல்ஏ நம்ம போகமா இல்லையா? நமக்கு அப்படி ஒரு எம்எல்ஏ இல்லை. ஏன் இல்லை? என்ன வசதி போல நம்ம மற்ற சமுதாயத்துக்கு வன்னிய சமுதாயத்தை விட நம்ம பலமானவர்கள், வலிமையானவர்கள். நம்ம மனசுக்கு சொல்றது இதுக்காக சொல்றேன். எல்லா வகையிலும் நம்ம பெரிய அளவில் வளர்ந்துட்டோம். ஆனா இந்த வளர்ந்தவங்க எங்களுக்கு நான் யாரும் தெரியுமா? எல்லாருக்கும்
நான் பிறந்தது ராமச்சந்திரபுரம். பெரியசாமி மூப்பனார் இருந்தவர். அவருக்கு பெரிய விழா காட்டி பெருசாக பண்ணாங்க. எனக்கு கும்பகோணத்திலே கிடையாது. பெரியசாமி மூப்பனார் கடை அரக்கோணத்தில் மகாலட்சுமி டெக்ஸ்டைல்ஸ் ஆரம்பிச்சது. என்ன அறிவு தெரியுமா தெரியாதாங்க எங்க அப்பா காலத்துல டிபேட்டுக்கு முதல்ல கிடைச்சது. ராஜாஜி பேருந்தா டிபேட்டுன்னு ஒன்று வந்தது. அப்போ அந்த டிபேட்டுக்கு காரணம் சொல்லிட்டு என்னுடைய தந்தையார் தலைமையில் போனால் நம்ம சாதிய சமுதாயத்துக்கு இன்னும் ஒற்றுமை நிறையா வேண்டியிருக்கு. இப்போ நான் இங்கே கும்பகோணம் கடையில் ஒரு நம்ம சாதியை சம்மந்தப்பட்ட ஒரு வந்து இன்ஜினியராக இருந்தேன். கவுன்சிலராக இருந்தேன். எங்கள் கடையை உடைக்கிறதுக்கு எல்லா வேலையும் பார்த்தேன். எங்கள் கடையை உடைக்கிறதுக்கு எல்லாமே சீட்டிக்கிற வேலை கொண்டு வந்தேன். இப்படிதான் இருக்குன்னு சொல்லலாம். நம்ம சமூகத்தில் எந்த ஒற்றுமை இருக்கு, எந்த பூர்வம் கலையிடம் விஷயங்களை பேசுகிறோம். ஆனால் அந்த ஒருங்கிணைப்பு ரொம்ப குறைவாக இருக்குங்கிறது என்னுடைய கஷ்டம். நான் என்னோட ஊரில் அரசாங்கத்தில் ஜவுளி வியாபாரிகள் சங்க தலைவராக இருக்கேன். வெளிவிகாரம் நம்ம ஆண்மையும் குறைச்சவங்க இல்லை. நம்மகிட்ட எல்லாமே இருக்குது. ஆனால் அமைதியாக இருக்கும். அதை சொல்றேன். நூற்றுக்கணக்கான கோடி உள்ளவங்க ஆயிரக்கணக்கான நான் எவ்வளோ பெரிய வசதியான கூட கூட இருக்க நான் கதை சொல்றேன். பிரம்மாண்டமாக இருக்காங்க. நம்ம சமுதாயம் நம்ம சமுதாயத்தை நாம அதை சரி நாம சரி பண்ணணும். எல்லாரும் குழந்தைகளுக்கு கொடுங்க. முதல்ல தெய்வத்துக்கு கொடுங்க. பிள்ளைங்களுக்கு பேரஞ்சங்களுக்கு குழந்தைங்களுக்கு குலதெய்வ வழிபாடு சொல்லி கொடுங்க. அப்பதான் நம்மளுடைய ஜாதி வழிபாடு வரும். ஜாதி தெரியும். நம்ம யாரு எப்படி திருவள்ளூர் பரம்பரை நாம உலகம் பூரா இருக்கிறோம். நம்மள இந்தியா பூரா இருக்கிறோம். ஆனால் வேற பாசியை பேசிட்டு வேற வேறையா இருக்கிறோம். நாம இதெல்லாம் ஒழுங்குபடுத்த வேண்டிய கடமைகளும் இதுவும் இந்த வசதி படித்தவங்க இது நடக்கும். வசதி உள்ளவங்க செப்பெடுத்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு 10 செலவு பார்த்துட்டாங்க. எது எதுக்காக செலவு பண்ணுறான் அதுக்கு குடும்ப நியமிங்க. அதுக்கு இல்லாத சோர்ஸ் அவ்வளோ ரூபாய்க்கு போங்க. நிறைய பொது கூண்டு செய்யக்கூடிய நம்ம மாதிரி அங்கங்கே ஏரியாக்கள்ல இருக்காங்க. ஒருங்கிணைங்க ஒருங்கிணைச்சு கொடுத்துவாங்க. கொண்டுட்டு வந்தீங்கன்னா நாமளும் அரசியல் வங்கியாக இருக்கும். ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம இன்னொரு ஜாதிக்காரங்க நம்ம ஜாதிக்கார ஒருத்தர் கூட ஒருத்தர் இருக்கிறதுக்கு கூட நம்ம ஜாதிக்காரங்கள நின்னாங்கன்னா நம்ம ஜாதிக்காரங்க ஓட்டு போறது இல்லை. ஏன்னா நம்ம ஓட்டு போடுறதுக்கே போறது இல்லை. மற்ற நமக்கு அப்படி இல்லை. எஸ்சியில பாருங்க கரெக்டாக போடுறோம். எஸ்சி கேட்டீங்கன்னா எஸ்சி கரெக்டாக போடுறோம். வண்டியை ஓட்டு அந்நியனுக்கு இல்லைங்க. வண்டியை ஓட்டு அந்நியனுக்கு இல்லைங்க. நாம மெஜாரிட்டியா இருக்கிற இடங்கள்ல நாம எலெக்ஷன் வர்றதுனால சொல்லலாம். நம்ம சமூகத்துல இருந்து ஆதரவு நாம அங்க இந்த பகுதிகளில் எங்க இருக்கிறோம் நாம தெரியும். நம்ம ஆளுல ஓட்டு போடுறதுக்கு மேல வர வைங்க. நம்ம ஆளு போறதே இல்லை. 4 வேண்டி மிஸ்டர் நான் வேணுங்கிறான் வர்றதே இல்லை. இந்த 300-200 வாங்கிட்டு போறான். மற்றவர்கள் போறதே இல்லை. இந்த ஜாதி போட யாரும் இல்லை
உண்மைங்கிறத பதிவு பண்ணுறதுக்காக சொல்கிறேன். அதே மாதிரி நம்ம சமூகத்தில் இருக்கக்கூடியவர்கள் எதையே தாராள மனம் நல்லா நல்லபடியாக கொண்டு போவார். எல்லாரும் நாம் எல்லாரும் இந்த சமூகத்துக்காக, இந்த சமூக ஒற்றுமைக்காக, அந்த சமூகத்தில் குலதெய்வ வழிபாடு கொடுங்க. ஜாதி தானாக வரும். குலதெய்வமே என்னென்ன செய்யாமல் இருக்காங்க. என்ன குழந்தைங்க இருக்கிறவங்க குழந்தைகள் குலதெய்வ வாழ்வு தானாக வரும். வாழ்த்து வணங்கி இந்த கூட்டத்தில் இருபால் அன்பர்களையும் வாழ்த்தி அவர்கள் அனைவரும் உடல்நலம், நீர் ஆய்வு, இறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞான நோக்கி கேடூடி வாழ்க வாழ்த்த பதவியேற்றையும் சார்ப போடல. அதுக்கு எல்லாருக்கும் சார்ப பண்ணாமல் இருக்கேன். தொழிலதிபரும் சமுதாயம் நல்ல முன்னேற்றத்துக்கு வர வேண்டும் என்ற நல்ல மனதோடு வருகை புரிந்து தன்னுடைய வேலைப்பளுவை சமுதாயத்துக்காக செலவழிக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு வந்து நல்ல அறிவுரை வழங்கிய அருமை அண்ணன் என்னுடைய குலதெய்வ வழிபாட்டுடைய அண்ணன் அவர்களுக்கு நமது தமிழ்நாடு காளியர் மகாஜன சங்கத்தின் சார்பாகவும் தமிழ்நாடு காளியர் மகாஜன சங்க அனைத்து பொதுமக்களின் சார்பாகவும் கொண்டாடிய தலைவர் அவர்கள் அழைத்து அவர்களை கௌரவிக்கிறார்கள் தாமியோடு தெரிவித்துள்ளேன். தேசிய நல்லாட்சியினரும் நம்மளுடைய அகாடமியினுடைய பரந்த நோக்கத்தோடு சமுதாயத்திற்கு பொருத்தமாக திறந்து கொண்டு இருக்கக்கூடிய ஐயா அவர்களுக்கு கொண்டாடி வருகிறோம். தேசிய நல்லாட்சியினரும் மாநில நல்லாட்சியினரும் மாநில மதநலனும் சார் பரவாயில்ல. சார் ஹலோ சார் 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 இங்கே பாருங்க. கடைசியாக அவங்க தெரிஞ்சுக்கோங்க.
அவர்கள்